என்ன மாதிரியான ஸ்டோரி எடுத்துருக்காங்க? நார்மல் ஸ்டோரி தான், பெருசாக ஒன்றும் இல்லை. நான் உனக்கு குத்துற நீ எனக்கு குத்த போகிற அவ்வளோதான். அந்த மாதிரி ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், பெருசாக எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் படம் பார்க்கலாம். இன்டர்வல் சீன் வருது, அதான் இப்போ எல்லாரும் பண்ணுறதான இன்டர்வல் சீனு கிளைமேக்ஸ் மட்டும் வருத்தா வச்சுட்டு மிச்ச படத்தை என்னன்னா பண்ணிட்டு போங்கடா எனக்கு என்ன அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தான் எடுத்துருக்காங்க படத்தை, தப்பாக எதுவும். அதனால பண்ணியிருக்காங்க. அந்த வடச்சென்னையோட சாயல் அப்படி தூக்கி வந்து போட்டிருக்காரு, வேறு எதுவும் கிடையாது. இன்னும் ஒன்று, எதுவுமே புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அந்த அளவுக்கு போய் முடியும், அந்த அளவுக்கு கதை எழுதியிருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க கதையை. பெருசு இல்லை, அசுரன் அளவுக்கு போக முடியாது, ஆனால் நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு. என்ன மிஸ் ஆகும், சில சீன்கள் தேவையில்லாமல் வச்சிருக்காங்களோ, இந்த துஷாராஜ் சீன்லாம் வந்து தேவையான்ற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அது எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கல, அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு பர்சனலாக பிடிக்கல. அதுதாங்க படத்துக்கு வந்து நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து அந்த போகி சாங்கு அது மட்டும் தான் கூஸ்பம்ஸ் ஆச்சு. எனக்கு வேறு எதுவுமே கூஸ்பம்ஸ் ஆகல சொல்ல போனாக்கா. நல்லா இருக்குது. ஒன் டைம் வாட்ச்னு சொல்ல முடியாது, ஆனால் பார்க்கலாம் படத்தை. அதாங்க, அதுதான் நம்ம மெயின் வந்தேன். ரத்தம்லாம் பார்க்கணும், வைலன்ஸ் இல்லைங்க படத்துல. ஏ கொடுத்து நான் மெயின் இந்த படத்துக்கு வந்த ரீசனே ஏக்கோசரம் தான். அந்த ஏக்கான வேல்யூ இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. வடச்சென்னையில் எனக்கு இந்த ரத்தம் பார்க்குற மூவில ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த ரத்தம் இல்லையன்ற ஒரு கஷ்டம் தான், வேறு எதுவும் கிடையாது. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன எப்படி பண்ணிருக்காரு தனுஷ்? அவரே டைரக்ட் பண்ணி ரெண்டாவது படம் டைரக்ட் பண்ணாரு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபோட அந்த இன்டர்மிஷன் பிளாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷார்ட்டும் செம்மையா இருந்துச்சு ஃபுல்லாவே. எப்படின்னா அந்த 3 பேர் நிக்கிற ஃப்ரேமும் செம்மையா இருந்துச்சு. துஷாரோட டேக் ஆஃபும் சூப்பரா இருந்துச்சு. வெறித்தனமா இருந்துச்சு படம். உங்களுக்கு ரூட்டெல்லாம் ஒரு படம் பிடிக்கும், அந்த ஆரமா வந்து பாருங்க. செஞ்சு விட்டுருக்காரு. பெரியப்பா அவர் சொல்லவே வேணாம், எல்லா படத்தையும் செய்வாரு. இன்னும் சூப்பரா செஞ்சு விட்டுருக்காரு. செம்மையா இருக்கு. மஸ்ட் வாட்ச் பாருங்க. வேற லெவல் தலைவன் செஞ்சு விட்டுருக்கான். சம்பவம் சார் தனுஷ்காக தான் வந்து பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க படத்துல? என்ன மாதிரியான படம்? புதுப்பேட்டை மாதிரி இருக்கும். புதுப்பேட்டை மாதிரி அது அப்படியே எடுத்த மாதிரி நல்லா இருக்கு படம். கவர்மெண்ட் மாதிரி வந்து சாஃப்டா பண்ணிருக்காரா? அப்படி பண்ணிருக்காரு. இது ரொம்ப டெரரா பண்ணிருக்காரு. சாஃப்டே கிடையாது. அல்டிமேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் போல ரொம்ப ஹாரம் ஹெவியா இருக்கு. புதுப்பேட்டை 2 அப்படிலாம் சொல்றாங்க. புதுப்பேட்டை அளவுக்கு இருக்கு. நல்லா இல்லை, அதை விட மாசா இருக்கு. புதுப்பேட்டையில எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நல்லா மாசா இருக்குது படம். இருக்கு பக்கா இருக்கு மாசா. அது தரமா இருக்கு. மொத்தத்துல ஃபர்ஸ்ட் வாட்ச் எப்படி இருக்கு தனுஷ்? ஓகே அப்படி கண்டிப்பா பார்க்கலாம். ப்ரோ படம் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தயவுசெய்து இந்தமாரி படம் எடுக்காதீங்க. ஃபுல்லாகவே குத்துனே இருக்கீங்க. கொஞ்சமாச்சு ஒரு நல்ல கதையாக எடுத்துவாங்க ப்ளீஸ். கவர்மெண்ட் எடுத்துருக்காரு இல்லையா? ஃபர்ஸ்ட் நல்லா ஜாலியான படம் கவர்மெண்ட். ஆமாம் சார், நல்லா எடுத்துருக்காங்க. அதுமாரி எடுத்துவாங்க. எதுக்கு சும்மா குத்துறதும் கொள்றதும். படம் ஓகே தான், ஆனால் இப்போ இருக்கிற ஏற்கனவே நம்ம நாடு மோசமாக போயிருக்கு. இதில் இன்னும் குத்துனா இன்னும் பசங்க இதுமாரி தான் ஆவானுங்க. தயவுசெய்து வேறு மாரி படம் எடுக்கும். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ரொம்ப பரவாயில்ல. அது அவர்லாம் லெஜெண்ட். அவர் தனுஷ் நடிப்பு அதெல்லாம் நீங்க சொல்லவே தேவையில்ல. அதெல்லாம் பக்கா. ஏஆர் ரஹ்மான், தனுஷ் எல்லாமே ஆக்டிங் வைஸ் ஓகே. பட் இதுமாரி பண்ணாதீங்க. படம் இந்த மாதிரி எடுக்காதீங்க. ஆமா, எடுக்காதீங்க. அவ்வளோ